பிரயாசமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த மனமகிழ்ச்சியான நாளின் காலை வேலைக்காக நாங்கள் முதல் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஜீவன் பண்ண கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆலயத்தை கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை மன்னலுக்காகும் இந்த ஆராதனை வேளையிலும் நாங்களுமே ஆவியோடும் உண்மையோடும் தொடர்ந்து சேவைக்கு உதவிச்சதர்களும் இந்த பரிசுத்த நற்கனை ஆகவில்லை. உங்களுடைய பரிசுத்த பந்தியிலே நாங்கள் பங்குபகவும் உம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 410, இருநூற்றாண்டு கீதம் 26, பாமாலை 14. ஆராதனை கீதங்கள் 410, இருநூற்றாண்டு கீதம் 26, பாமாலை 14. அனாதியான கர்த்தரே, தெய்வீகாசனமே. இந்த வண்ணமாக பிரார்த்தனை சேவமாக கர்த்தருடைய நாமோஜனமாகிய பரிசுத்த நற்கனை ஆராதனை தென்னிந்திய திருச்சபை முறைமையை நாம் பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா புஷ்பங்களையும் எல்லா ரகசியங்களும் மகிழ்ந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரபரமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியவுடன் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தையாகிலும் யாதொரு துக்கத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குவனை தண்டியாமல் விடார். ஆசைக்கு நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரரானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. செய்யாதிருப்பாயாக.
தன்னுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எகுதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிகனுக்குள்ள யாதத்தையும் இச்சியாதிருப்பாயாக. கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனசாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவர்களிடத்தில் கிட்டி செல்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் பாவங்களை நிமித்த முறைகளியத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு புகலிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்தமாக்கத்தில் நடப்ப வேண்டிய தீர்மானத்தை எடுக்க நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமது உண்மையாய் மனதினுடைய யாவுக்கு மகளப்படுகின்ற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு வாக சுமக்கின்றவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவனே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாக இருக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பகிர்ந்து பேசுகின்றவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடி அவரை நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவுக்கும் பாவ மன்னிப்பை செய்யும் என்று மிகுந்தமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகளில் சேர்ப்பாராக. கிருபை நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, எங்களை ரட்சிப்பதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை மீட்பராக தந்தவரை உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நானே சத்தியம் என்று உரைத்த உம்முடைய குமாரனிடத்தில் நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை புரியும். உயிர்த்தெழுதலின் நாளிலே சத்திய தேவனாகிய உம்மை தரிசிக்கிற பாக்கியத்தையும் நித்திய வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் சாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்கள், வேத பாடல்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல்
எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் கால்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா பானங்களுக்கும் மேலாக உன்னதத்தில் ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்க சகல கணுக்களினாலும் இசையால் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வேத பகுதிக்காக யாவும் எழுத நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்திகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் எழுதின நற்செய்திகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தேன். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீ எனக்கு தந்தவர்கள் எல்லாம் உம்மாலை உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீ எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீ என்னை அனுப்பினே என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீ எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவர்கள், உம்முடையவர்கள் என்னுடையவர்கள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்திலே, இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீ அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருந்தேன். அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீ எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனனே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவர்களை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தால் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீ அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீ அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தால் அல்ல.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீ என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் அறிவிப்புகள் வழங்கப்படும். பிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்ந்துள்ளாய் இருக்கும்படியாக அப்படியே செய்தார். எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்ந்துள்ளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலுமே நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படியே செய்தார். எபேசியர் 4:15. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அவர் அப்படி செய்தார். எபேசியர் 4:15. கிறிஸ்துவை விசுவாசித்தல் சத்தியம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளர்கிறவர் அப்படி செய்தார். எபேசியர் 4:15. கிறிஸ்துவை விசுவாசித்தல் சத்தியம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எபேசியர் 4:15. சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். கிறிஸ்துவை விசுவாசித்தல் சத்தியம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். எபேசியர் 4:15. வருகின்ற வாரத்திற்கான சத்தியவசனம் கிறிஸ்துவின் சிந்தையுடன் அருட்பணி. அப்போஸ்தலர் 7:10
60ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். சபை மக்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள். இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை வாலிப பெண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். இன்று மாலை 3:30 மணிக்கு நமது ஆலயத்தில் வைத்து ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டாயமாக பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை வாலிப ஆண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற திங்கட்கிழமை 19/5/2025 அன்று என் ஞானமணி அவர்களது ஞாபகார்த்த ஜப கூட்டம் லலிதா அம்மாள் அவர்கள் இல்லத்தில் வைத்து பகல் 12 மணிக்கு நடைபெறும். அதாவது நாளை பகல் 12 மணிக்கு என் ஞானமணி அவர்களது ஞாபகார்த்த ஜப கூட்டம் லலிதா அம்மாள் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ள முடியாது. நமது சபையில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் முன்னிரவு ஜெபம் மற்றும் துதி ஆராதனையை தாங்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியர் மற்றும் சபையின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற முன்னிரவு ஜெபம் மற்றும் துதி ஆராதனையை தாங்க விரும்புகின்றவர்கள் சபை ஊழியர் அல்லது சபையின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் ஒவ்வொரு வாரமும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் பெயர்கள் வாசிக்கப்படுகிறது. அப்படி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் பெயர்கள் கொடுக்காதவர்கள் சபை ஊழியரிடம் பெயர் எழுதி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் பெயர் வாசிக்கப்படாதவர்கள் பெயர் எழுதி சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அர்ப்பின் பண்டிகை ஏலபாக்கி உள்ளவர்கள் ஏலபாக்கியை செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சபையில் நடைபெற்ற அர்ப்பின் பண்டிகை ஏலபாக்கி உள்ளவர்கள் ஏலபாக்கியை செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் நடைபெற இருக்கின்ற 116வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை வரியானது ரூபாய் 2000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கான வரியானது ரூபாய் 2000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வயல் அரிசி குருணைக்கு ரூபாய் 50 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆலய பொருளாளர்களிடம் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆலய பொருளாளர்களிடம் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற நாட்களில் ஆலய வரவு செலவு புத்தகம் அனுப்பப்பட உள்ளது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் அனுப்பப்பட உள்ளது. முகவரி மாற்றம் இருக்குமானால் அல்லது புதிதாக புத்தகம் பெற விரும்புகிறவர்கள் பொருளாளரிடம் தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். முகவரி மாற்றம் மற்றும் புதிதாக புத்தகம் பெற விரும்புகிறவர்கள் பொருளாளரிடம் தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்றவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 18ஆம் தேதி எஸ் ஷைனி ஜோதிகா, டாக்டர் ஆஃப் எஸ் செல்வின் ஒட்டஞ்சத்திரம். 19ஆம் தேதி எஸ் விக்டோரியா ஹெலன் ராணி, வைஃப் ஆஃப் செல்வன் தேவதாஸ், ஈரோடு. 20ஆம் தேதி ஜே ஜெபஸ்ரீ, டாக்டர் ஆஃப் ஜே மோசஸ், காஞ்சிபுரம். 20ஆம் தேதி ஆர் ஜெபராஜ், சன் ஆஃப் ஜே ரவி அருள்தாஸ். 20ஆம் தேதி ஜே விகாஸ் சாமுவேல், சன் ஆஃப் ஜே இயேசுதாஸ் சாம்ராஜ், பெங்களூர். 21ஆம் தேதி எஸ் திலகவதி செல்வபாக்கியம், வைஃப் ஆஃப் ஜே சவுந்தரராஜ், தங்கையாபுரம். 22ஆம் தேதி எஸ் தானியல், சன் ஆஃப் சாமுவேல், ரோஸ்பேட். 22ஆம் தேதி டி மைக்கேல் சியா, டாக்டர் ஆஃப் தர்மசீலன்,
சென்னை. 23ஆம் தேதி ஸ்ரீ ஷெர்லி மிராக்கிள் செல்வராணி, டாக்டர் ஆஃப் ஏ கிறிஸ்துதாஸ், பெங்களூர். 23ஆம் தேதி எஸ் ஜெனிட்டா, டாக்டர் ஆஃப் செல்வகுமார் ஞானசிங், பெங்களூர். 24ஆம் தேதி ஜே ஆனந்த், சன் ஆஃப் ஜபராஜ் அடிகாரன், தங்கையாபுரம். இவர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். மற்றும் 23ஆம் தேதி ஜெபஸ்டின் சவுந்தரகுமார், சன் ஆஃப் ஏ சவுந்தரராஜ், தங்கையாபுரம். 24ஆம் தேதி யோசுவா பாக்கியராஜ், சன் ஆஃப் எஸ் எட்வின் சாமுவேல், சிந்தனூர். 24ஆம் தேதி என் சாமுவேல் ஸ்டைலிஷ், சன் ஆஃப் கே நியூட்டன், பெங்களூர். இவர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். வருகின்ற நாட்களில் தங்களது திருமண நாள் கொண்டாடுகின்றவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். 20ஆம் தேதி ஜான் கென்னடி, ரோஸ்மேரி, தங்கையாபுரம். 20ஆம் தேதி எஸ் சாமுவேல், எஸ் பால்கனி, கோஸ்பேட். 20ஆம் தேதி ஜே சவுந்தர் ஜான்சன், எஸ் பென்யா, வேலமங்கலம். 22ஆம் தேதி பி ஜான் ஞானக்கன், ஜே ஜார்ஜ் அன்னமணி, வேலூர். 22ஆம் தேதி பி ஜான்சன், ஜே எபனேசர், சித்தூர். இவர்கள் தங்களது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். வருகின்ற நாட்களில் நமது சபை பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்றவர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நமது சபையில் நடைபெறும் ஆலய ஆசனம் மற்றும் பிரதிஷ்டை பண்டிகைகளுக்காக நடைபெற இருக்கின்ற ஒவ்வொரு கூடுகைகளுக்கும் கன்வென்ஷன் கூட்டங்களுக்காகவும் நாம் யாவரும் நமது தனி ஜபங்களிலே மற்றும் குடும்ப ஜபங்களிலே ஜபித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நடத்த நமக்கு கிருபை செய்வார்கள். இப்பொழுது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக நமது சபையில் குருவானவர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். அதைத் தொடர்ந்து பாடகர் குழு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து குருவானவர்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள்.
எங்களை உள்ளங்கையிலே வகைந்து வைத்திருக்கின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இப்பொழுது எங்களுடைய தேவாலயத்திலே பெயர்கள் வாசிக்கப்பட்ட எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே தம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கின்ற அருமையான திருச்சபை பிள்ளைகளை உம்முடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கின்ற நமது பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணுக்கு பார்த்து நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை முடிசூட்டி அவர்களை ககபிடித்து நடத்தி செல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கும். அப்பா, நீயே உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கர்த்தாவாக வழிகாட்டியா இருந்து வழி இதுவே என்ற வேத வசதிப்படி அனுதினமும் அது பிள்ளைகளை நீ ககபிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கும். அப்பா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று வேத வசதிப்படி அருமையான திருச்சபை பிள்ளைகள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே உமக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தது என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் இவர்கள் மூலமாக மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 589, இருநூற்றாண்டு கீதம் 247, பாமாலை 193. ஆராதனை கீதங்கள் 589, இருநூற்றாண்டு கீதம் 247, பாமாலை 193. தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்தது. Yeah.
கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மனமகிழ்ச்சியான நாளின் கால வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இதயத்தோடும் பரிசுத்த ஆலயத்திலே ஒகுமனப்பட்டவர்களாக கூடி வரும்படியாக நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் நீ தந்த இந்த பரிசுத்த வேதாந்தத்தை தியானிக்கும் போது நீ எங்களோடு கூட பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு வேதத்தில் இருக்கின்ற அதிசயங்களை நாங்கள் தியானிக்கும்படிக்கு எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்தவிடும் என்ற வேத வசனப்படி இந்த வேளையிலும் வாஞ்சியோடு விருப்பத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கின்ற பிள்ளைகளுடைய இருதயங்களை கத்த திறந்து அவர்களுக்கு உடைய வார்த்தை என்னும் மண்ணாவினால் அவர்களை போஷித்து திருப்தியடைய செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் புதிய பலனை பெற்றுக் கொண்டவர்களாக கடுகுகளைப் போல உமக்காக எலும்பி பிரகாசிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் இன்றைய தினத்தின் சத்திய வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபையிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவை வளருதல், கிறிஸ்துவை விசுவாசித்தல் சத்தியம் என்பதாகும். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியம் என்றால் என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்பும் போது ஆண்டவராய் இயேசுவானவர் வியாழக்கிழமை இரவிலே பிலாத்துவுடைய அரண்மனையிலே விசாரிக்கப்படும் போது அங்கு பிலாத்து ஒரு கேள்வி எழுப்புகின்றார். சத்தியமாவது என்ன என்ற ஒரு கேள்வியை ஆண்டவராய் இயேசுவானவர் இதற்கு பதில் கொடுக்கும் போது அவர் சொல்கின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். நானே சத்தியம் என்று சொன்ன கர்த்தர் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அவர் ஜெபிக்கும் போது அவர் இவ்விதமாக ஜெபிக்கின்றார். எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்கின்றார். உம்முடைய வசனமே, வேத வசனம் தான் சத்தியம் என்று சொல்கின்றார். ஏனென்றால் அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவானவர் இன்று வேத வசனம் மூலமாக நம்மத்திலே ஜீவனுள்ள தேவனாக அவர் பிரசன்னமாக இருக்கின்றார். ஆனபடினால் தான் இந்த வேத புத்தகத்துக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை இது சத்திய வார்த்தை என்று சொல்கின்றோம், சத்திய வசனம் என்று நாம் சொல்கின்றோம். ஆண்டவர் நானே சத்தியம் என்று சொன்னால் இங்கு வேத வசனமே சத்தியம் என்று சொல்கிறது. இந்த சத்தியத்தை ஒருவன் அறிந்து கொள்ளும் போதுதான் அவன் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே விசுவாசத்திலே வளர்கின்றவனாக காணப்படுவான் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 வேத பகுதியிலிருந்து இந்த சத்தியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த நாளுடைய பழைய ஏற்பாடு வேத பகுதியான யாத்திராகமங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் வசனங்களிலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு 10 கற்பனைகளை எழுதி கொடுக்கின்ற சம்பவத்தை நாம் வாசிக்கின்றோம். இந்த 10 கற்பனைகள் எப்பொழுது எழுதி கொடுக்கப்பட்டது என்றால், ஏற்கனவே கர்த்தர் முதலாம் தடவை 10 கற்பனைகளை 2 கற்பனைகளை அவர் எழுதி கொடுக்கின்றார். ஆனால் கீழே நடைபெற்ற சம்பவங்கள் வித்தியாசமாக காணப்படுகின்றன. இந்த மோசே கர்த்தருடைய சமூகத்திலே சீனாய் மலையிலே காத்து கிடக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கின்றார்கள், மடக்கி ஏறி சென்ற மோசேக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ஆண்டவரினாலே ஆரோனிடத்தில் சென்றவர்கள் கேட்கின்றார்கள், எங்களுக்கு முன்பதாக வழிநடத்துகின்ற தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். ஆண்டவரினாலே ஆரோன் அவர்களிடத்தில் இருக்கின்ற தங்க ஆபரணங்களை கலற்றி அதை ஒரு பொற்சிலையாக செய்கின்றான். ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி
இந்த கன்றுக்குட்டி தான் உங்களை வழிநடத்துகின்ற தெய்வங்கள் என்று சொல்லி அந்த கன்றுக்குட்டியை அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். இதை உணர்ந்த ஆண்டவர் அங்கு மோசேயை சீனாய் மலையிலிருந்து இறக்கி அனுப்பிவிடுகின்றார். என்றால் ஆண்டவர் இந்த ஜனங்கள் மீது கோபம் கொள்கின்றார். மோசே அந்த மலையிலிருந்து இறங்கி வருகின்றான். நடைபெற்ற சம்பவத்தை பார்த்தவுடன் அவன் தான் கையில என்ன கொண்டு வந்திருக்கின்றோம், அதனுடைய மகிமை என்ன, அதனுடைய கனம் என்ன என்பதை உணராதவனாக அவன் தன்னுடைய கையில் இருந்த 2 கற்பனைகளையும் அவன் உடைத்து போட்டு விடுகின்றான். ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகளும் இப்பொழுது உடைக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார். ஆனால் மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே பகிர்ந்து பேசுகின்றான். ஆண்டவரே, என்னுடைய பெயரை கிறுக்கிப்படும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்கின்றார், தவறு செய்தவருடைய பெயர்களை நான் கிறுக்கிப்படுகிறேன் என்று சொல்கின்றார். ஆனால் மோசேயுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் மீண்டுமாக மனது வெங்கி இந்த மோசேயிடத்திலே செவி சாய்த்து மோசேயுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிக்கின்றார். அது மாத்திரமல்ல, நாம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு சொல்கின்றார், கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளை எழுதுவேன் என்று சொல்லி மீண்டுமாக சீனாய் மலைக்கு வரவழைக்கின்றார். மீண்டுமாக 10 கற்பனைகளை எழுதி கொடுக்கும்படியாக 2 கற்பனைகளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலைக்கு ஏறி வா என்று சொல்லி அங்கே அழைக்கின்றார். இந்த சீனாய் மலையிலே மீண்டுமாக ஆண்டவருடைய கற்பனைகளை அவர் பெற்றுக்கொண்ட போது அங்கு மோசே தேவனுடைய குணாதிசயத்தை உணர்ந்தவராக அவர் சொல்கின்றார். எடுத்தல் வாசியுங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். மோசே கர்த்தருடைய குணாதிசயத்தை உணர்ந்து சொல்கின்றார். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்கின்றார். அவர் சத்தியம் உள்ள தேவன், அவர் சொன்னதை செய்கின்ற தேவன் என்பதை உணர்ந்து சொல்கின்றார். அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பது சொல்கின்றார், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவருடைய குணாதிசயத்தை உணர்ந்து அவர் சொல்கின்றார். இந்த சத்தியம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், இந்த சத்தியம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் அதுவரை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனபடினால்தான் ஆரோன் அந்த பொன் ஆபரணத்தினாலே கன்றுக்குட்டியை உண்டாக்கின போது இந்த கன்றுக்குட்டிகள் தான் எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமோ என்று சொல்லி அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மோசே ஆண்டவருடைய குணாதிசயத்தை உணர்ந்து சொல்கின்றார். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபை மிகுந்த தேவன், அவர் நீடிய சாந்தமுள்ள தேவன், அவர் தயை உள்ள தேவன், அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் பாவங்களை மன்னிக்கின்ற தேவன் என்று சொல்லி ஆண்டவருடைய குணாதிசயத்தை அங்கு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த சத்தியம் அதை தான் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த சத்தியம் கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எத்தகைய தன்மையுள்ளவர் என்பதை நமக்கு விளக்கி காட்டுகின்றது. ஆனபடினால்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்து அவர் சொன்னார்கள், அனுதினமும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பரிசுத்த வேத வசனங்களை வாசிக்க தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நினைச்ச முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். பொதுவாக 3 விதங்களிலே நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கலாம். ஒன்று, பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தல். இரண்டாவதாக பரிசுத்த வேதாகமத்தை தியானித்தல். மூன்றாவது பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து படித்தல். ஒரு வாசித்தலுக்கும் தியானித்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. தியானித்தலுக்கும் ஆராய்ந்து படிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. வாசித்தல் என்றால் பொதுவாக ஒரு இடத்திலிருந்து ஒரு வகையிலிருந்து அடுத்த வகையை நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே செல்வது. அது அறிந்தும் வாசிக்கலாம், அறியாமலும் வாசிக்கலாம், புரிந்தும் அதை வாசிக்கலாம், புரியாமலும் நாம் என்ன செய்யலாம், வாசிக்கலாம். அதை நாம் வாசித்து விட்டு கடந்து செல்வது. ஆனால் தியானிப்பது என்பது சற்று வித்தியாசமானது. ஒரு மாடு ஒருவேளை அது தீவனத்தை அது வெல்லும் போது அது உடனடியாக எல்லா தீவனத்தையும் அது சாப்பிடும். ஆனால் அது சாப்பிட்டு முடித்தவுடன் ஒரு இடத்தில் சென்று படுத்துக்கொண்டு தன்னுடைய வாயிலே இருந்த எல்லா தீவனத்தையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் என்ன செய்யும், அசை போடும். அதுதான் தியானித்தல்.
நாம் வேத வசனங்களை வாசிக்கின்றோம். வாசித்த பின்பதாக அதை செய்யணும், தியானிக்க வேண்டும். அதை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஆண்டுடைய குணாதிசயம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 1 சங்கீதத்தில் வாசித்த பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கின்ற மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கின்ற மனுஷன் என்று சொல்லப்படவில்லை. இந்த தியானித்தல் என்பது அசைப்படுவதாகும். அது இன்னும் அதிகமாக ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார், ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இரவும் பகலும் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கின்ற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். வேதம் சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாசித்தலுக்கும் தியானிப்பதற்கு வித்தியாசம் உண்டு. ஆனால் தியானிப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கு வித்தியாசம் உண்டு. உங்களை ஆராய்ச்சி செய்தல் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கலாம். உங்களை PhD படித்தவர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த ஆராய்ச்சியை குறித்து நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். உங்களை தியானிப்பது என்று நாம் சிந்திப்பது, ஆனால் ஆராய்ச்சி என்பது ஒவ்வொரு பகுதியாக அதை நாம் ஆராய்ந்து படிப்பது என்பது அர்த்தமாகும். என்று சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது இந்த பாடங்கள் இருக்கிறது தெரியவில்லை. 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது பயாலஜி எடுத்தவர்கள், இளைஞர் பாட்னி சுவாலஜி எடுத்தவர்களுக்கு இந்த தாவரங்களை பற்றி, இளைஞர் விலங்குகளை பற்றி அவர்கள் ஆழமாக படிக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், தவளையெல்லாம் என்ன செய்யணும், வெட்டி தவளுடைய காதை குறித்து, தவளுடைய பார்ட்ஸ் ஒவ்வொரு பகுதியை குறித்து என்ன செய்யணும், படிக்க வேண்டும். என்றால் வெளிப்புறமாக பார்க்கின்ற பார்வை என்பது வேறு, அது உள்ளே அதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது அதனுடைய வித்தியாசம் என்பது வித்தியாசமாக இருக்கும். நாம் ஆராய்ந்து படிப்பது என்பது இன்னும் ஆழமாக சென்று தியானிப்பது. வேதாகத்திலே வாசித்து பார்த்தோம் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே பெரிய பட்டணத்தார் என்பவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய பட்டணத்தார் எப்படி இருந்தார்கள் என்றால், அனுதினமும் வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து படித்ததினால் தெசலோனிக்கே பட்டணத்தை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேத புத்தகத்தை நாம் ஆராய்ந்து படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நற்குணசாலிகளாக நாம் ஆகுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம், வேதத்தை ஆராய்ந்து படிக்கலாம். இந்த வேளையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த வேதத்தை வாசித்து வருகிறோம் என்பதை யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிக்க இந்த சத்திய வசனத்தை வாசிக்க தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்முடைய கையில் இருக்கின்ற ஆப்பிள் பழம் எப்படி இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்வதற்கு, நாம் அதை ருசி பார்ப்பதற்கு வித்தியாசம் உண்டு. வேத புத்தகத்தை நான் வாசிக்கும் போதுதான் இந்த சுவை எப்படி என்பதை, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நல்லவராக இருக்கின்றார், என்னுடைய வாழ்க்கையை அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மன்னிக்கின்ற தெய்வம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் தான் நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை, ஆண்டவர் எப்படி என்னை மன்னிக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெறாமல், ரட்சிப்பை பெறாமல் நாம் வாழும்போது அந்த ஆண்டவருடைய குணாதிசயம் நாம் நினைச்ச முடியாது, முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்து ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஆண்டவர் எவ்வளவாக என்னை நேசிக்கின்றார் என்ற அந்த அன்பின் ஆழத்தை நாம் நினைச்ச முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சத்திய வசனம் நமக்கு முதலாவதாக கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதன் மூலமாக நாம் கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம் வளர முடியும். இரண்டாவதாக இந்த சத்திய வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், எடுத்த வாசியுங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசியுங்கள். எபேசியர் 4:14. பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாய் இராமல் என்று பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். எதை குறித்து அவர் சொல்கிறார்? நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல அப்படியே இருந்து விடுவது நல்லதல்ல. ஏனென்றால் குழந்தைகள் பிறக்கும் போது நாம் சந்தோஷம் அடைகின்றோம். அதே குழந்தைகள் வளராமல் அப்படியே இருந்தால் நாம் மன வருத்தம் அடைகின்றோம்.
அந்த குழந்தைகள் காலங்களை வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் அதை குறித்து சொல்கிறார், நாம் இனி குழந்தைகளாய் இராமல், குழந்தைகளாய் இருக்கும்போது சில காரியங்களை செய்வோம், அதை பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் நாம் வளர்ச்சி பெற்ற பின்பதாக குழந்தைகளைப் போல நடக்கும் என்றால் நம்ம சொல்வார்கள், இன்னும் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு நினைச்சுவாங்க, கேட்பாங்க. குழந்தைகளை இருக்கும்போது சில காரியங்களை செய்யும் போது பாவட்டின அதே நபர்கள் தான் நாம் வளர்ச்சி அடையும் போது அந்த காரியத்தை செய்தால் ஏன் என்று கடிந்து கொள்கின்றார்கள். வளர்கின்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். அந்த முந்தைய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார், எபேசியர் 4:11 வாசியுங்கள். கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூகண புருஷராக முளைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் குழந்தைகளாக இராமல் பூகண புருஷராக மாற வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் அவர் சொல்கின்றார். 17ஆம் வசனம் சொல்கின்றார், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளைகுல இருக்கும்படியாக அப்படி செய்தார். இந்த சத்தியவசனம் நமக்கு இரண்டாவது என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய கடிதத்தில் எழுதும்போது அவர் விதமாக எழுதுகின்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள் என்று சொல்கின்றார். நாம் வளர வேண்டும் என்றால் இந்த திருவசனத்தின் மீது, சத்திய வசனத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் இந்த வேத புத்தகத்தை ஏனோ தானோ என்று நாம் வாசிக்க முடியாது. எந்தாவது நாம் ஒரு நாள் வாசித்தால் போதும் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய சரீரத்திலே நமக்கு வளர்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு நாம் என்ன செய்யணும், 3 தடவை என்ன செய்யணும், உணவை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். ஒரு நாளைக்கு 3 தடவை உணவு எடுக்கும்போதுதான் நம்முடைய சரீரத்திலே நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது. அதே வேளையிலே ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் நாம் உணவு எடுத்தோம் என்றால் அந்த வளர்ச்சி நிச்சயம் கம்மியாக இருக்கும். ஆனால் நான் சாப்பிடவே மாட்டேன் என்றால் நம்முடைய வளர்ச்சி இன்னும் பாதிக்கும். அப்படி என்றால் இந்த வேத வசனங்களை உட்கொள்ளதான் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவ விசுவாசத்தில் நாம் நினைச்ச முடியும், வளர முடியும். ஆனபடினால்தான் ஒவ்வொரு நாளும் வேத பகுதிகளில் நாம் நினைச்ச வேண்டும், தியானிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்குள் உள்ளான மனிதன் நினைச்சுவான் வளர்ச்சி பெறுகிறவனாக அவன் காணப்படுகின்றான். அப்படி என்றால் ஏனோதான இந்த வேத புத்தகத்தை நினைச்ச முடியாது, வாசிக்க முடியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், ஜோக்காக சொல்வார்கள், வேத புத்தகத்தை வேகமாக வாசித்த என்ன செய்யும், வசனம் கிடைச்சதா, யூதாஸ் நாட்டு கொண்டு செத்தான் என்று. அவன் வேலைக்கு போகணும்னு நினைச்சான், வேலைக்கு போகுது வசனத்தை தேடி பார்த்தா என்ன கிடைக்குது, நாட்டு கொண்டு செத்தான் என்று. இந்த வசனம் சரியில்லை அப்படின்னு அடுத்த வசனத்தை எடுத்தா சொல்லுகிறது, நீயும் போய் அந்தபடி செய்கின்ற. 2 தடவையும் நல்ல வசனம் கிடைக்கல, முக்கா 3வது அப்படின்னு சொன்னா செய்திகளை சீக்கிரமா பேசு. கிங் ஜோசியம் மாதிரி நாம் நினைச்ச முடிய வேத புத்தகத்தை படிக்க முடியாது. ஏதோ அதிர்ஷ்டமாக ஏதோ வாக்குத்தத்தம் கிடைக்கும், இந்த வேத புத்தகத்தில் ஏதாவது வாக்குத்தத்தை படித்துவிட்டால் போதும் என்று நாம் நினைச்ச முடியாது, திருப்தி அடைய முடியாது. அப்படி நாம் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்பிக்கொண்டிருந்தால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நினைச்ச முடியாது, வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் 66 புத்தகங்களை எழுதி கொடுத்திருக்கின்றார். நாம் ஒழுங்கு கிரகமாக நாம் படிக்கும் போதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் நினைச்ச முடியும், வளர முடியும். பொதுவாக நம்முடைய பிள்ளைகளை பள்ளியில் நாம் சேர்க்கும் போது LKG, UKG, 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு என்று சொல்லி நாம் ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் நாம் படிக்க வைக்கின்றோம். நேரே நம்முடைய பிள்ளைகளை 6th படிச்சா போதும் அப்படின்னு நினைச்ச மாட்டோம், நாம் சேர்க்க மாட்டோம். ஏனென்றால் ஒழுங்கும் கிரகமாக அவர்கள் படித்தால் தான் அவர்கள் அந்த படிப்பை நாம் ஒழுங்காக அவர்கள் நினைச்சவார்கள் கற்றுக்கொள்வார்கள். அதே போல இந்த வேத புத்தகத்தை ஆங்காங்கே ஒரு வசனங்களை வாசித்தால் நாம் வேத புத்தகத்தை ஒழுங்காக கற்றுக்கொள்ள முடியாது, விசுவாச வாழ்க்கையில் நாம் நினைச்ச முடியாது, வளர முடியாது. நாம் ஒழுங்கு கிரகமாக நாம் அதை தியானிக்கும் போது அந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கின்றார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் நினைச்ச முடியும், வளர முடியும். சத்திய வசனம் முதலாவதாக கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக சத்திய வசனம் என்ன சொல்கிறது, நம்முடைய உள்ளான வழிகளை மனிதன் ஆண்டவருக்குள் வளர என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. மூன்றாவதாக இந்த
சத்தியவசனம் நமக்கு என்ன செய்கிறது? வாசியுங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 16 17 வசனத்தை வாசியுங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, இந்த சத்திய வசனம் என்ன செய்கிறது என்றால் நம்மை பரிசுத்தமாக மாற்றுகிறது என்று வேதம் சொல்கிறது. எப்படி இதை பரிசுத்தமாக மாற்றுகிறது? ஒரு கடலிலே மீன் கடக்கிறது. கடல் தண்ணீரை குறித்துதான் இந்த மீன் என்ன செய்கிறது? வாழ்கிறது. ஆனால் நாம் அந்த மீன் குழம்பு வைக்கும் போது நாம் அந்த மீன் குழம்பு கிடைச்ச உப்பு போட்டு தான் என்ன செய்கிறோம்? வைக்கின்றோம். இது கடல் தண்ணி உப்பு தண்ணீர் தான். இது உப்பு தண்ணீர் தான் இந்த மீன் புகழ்ந்து வளர்கிறது என்று சொல்லி உப்பு சேர்க்காமல் அதை மீன் குழம்பு என்ன செய்வதில்லை, வைப்பதில்லை. ஏனென்றால் அந்த மீனானது கடலிலே உப்பு தண்ணீரிலே வாழ்ந்தாலும் அந்த உப்பானது மீனுக்குள் என்ன செய்வதில்லை, ஆளுகை செய்வதில்லை. அதுதான் இங்கு ஆண்டவர் சொல்கின்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்கின்றார். இவ்விதமாக தாமரை இலையிலே தண்ணீர் பட்டாலும் அந்த தண்ணீரானது அந்த இலையிலே ஒட்டாமல் இருக்கின்றவோ, அதே போல நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துடைய வழிபாடுகளுக்கு நாம் அடிமையாக இராதபடி ஆண்டவருக்கு பரிசுத்தமுள்ளவர்களாக வாழும்படி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நாம் இந்த உலகத்தில் எவ்விதமாக பரிசுத்தமாக வாழ முடியும் என்றால் கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ளும் போதுதான் இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். அதுதான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே 70 விதமாக சொல்கின்றார். 119 சங்கீதம் 9 வசனம் விதமாக சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஒரு வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறான் தானே என்று சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டுடைய வசனங்களை நாம் பதித்து இருதயத்திலே பதித்துக் கொள்வதுதான் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக நாம் வாழ முடியும். ஏனென்றால் அந்த வேத வசனங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக அதை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் என்றால் அது மிகையல்ல. ஒரு வயதான முதியவர் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அந்த வீட்டிலே வேலை செய்யும்படியாக ஒரு வாலிபன் வந்து வேலைக்கு சேர்ந்தான். அந்த வேலைக்கு சேர்ந்த வாலிபன் இந்த முதியவர் வேத புத்தகத்தை எடுத்து அனுதினம் வாசிப்பதை கண்டு சற்று கேவலமாக நினைத்துக் கொண்டிருந்தான். இந்த வயதில் உட்கார்ந்து இவர் வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டுமா? இந்த வேத புத்தகத்தை வாசிப்பதனால இவருக்கு என்ன பயன்? இதனால அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இதற்கு பதிலாக அவர் வேறு ஏதாவது தொழில்களே தன்னுடைய நேரத்தை செலவிடுவார் என்றால் ஏதாவது சம்பாதிக்கலாம். ஆனால் அவர் வேத புத்தகத்தை வாசித்து தன்னுடைய நேரத்தை தானே வீணடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த வாலிபன் நினைத்துக் கொண்டிருந்தான். நாட்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் அந்த சந்தேகத்தை முதியவரிடத்தில் கேட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அந்த பெரியவரிடத்திலே அந்த சந்தேகத்தை கேட்டான். ஐயா, நீர் ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஏன் உங்களுடைய நேரத்தை இப்படி வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த வாலிபன் அந்த முதியவரிடத்தில் கேட்டான். அந்த முதியவர் அதற்கு பதிலாக ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக அவனிடத்திலே அந்த மூங்கில் கொடை ஒன்று தோட்டத்தில் இருக்கிறது. அந்த மூங்கில் கொடை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற டேப்பிலே தண்ணீர் பிடித்து இந்த பூஞ்செடிக்கு ஊத்து என்று சொல்லி அவர் கட்டளையிட்டார். அவளை கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை என்றாலும் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த வேலைக்காக அந்த முதியவருடைய சொல்லின்படி அந்த வீட்டின் தோட்டத்திலே கடந்த மூங்கில் கொடையை எடுத்தான். அந்த மூங்கில் கொடையானது ஏற்கனவே தகையில் வைத்திருந்தபடினாலே கருப்பாக அழுக்காக இருந்தது. அந்த மூங்கில் குடையிலே அவன் தண்ணீர் பிடித்தான். ஆனால் அந்த தண்ணீர் பிடித்ததிலே பாதி தண்ணீர் மூங்கில் குடையிலே அது வெளியே தான் சென்றது. கொஞ்சம் தண்ணீர் மாத்திரம் தான் இருந்தது. அதை அந்த பூஞ்செடிகளுக்கு அவன் ஊற்றி கொண்டிருந்தான். நேரம் கடந்தது. சில நேரம் கடந்து அவன் வந்தான். அப்பொழுது அந்த முதியவர் கேட்டார், எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றி விட்டார்கள் என்று கேட்டபோது சொன்னான், அந்த மூங்கில் குடையிலே கொஞ்சம் தான் தண்ணி பிடிச்சது. அப்படினாலே நான் பூகணமாக எல்லா செடிகளுக்கும் ஊற்ற முடியவில்லை, ஆனால் ஓரளவு நான் தண்ணீர் ஊற்றினேன் என்று அவன் பதிலளித்தான். அப்பொழுது முதியவர் கேட்டார், அந்த மூங்கில் கூடை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது சொன்னார், இப்பொழுது நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். நீ எடுக்கும் போது எப்படி இருந்தது என்று கேட்டார். அப்பொழுது சொன்னார், எடுக்கும் போது அது கருப்பாக அழுக்காக இருந்தது என்று சொன்னார். நீ அந்த அழுக்கை நீக்கி ஏதாவது செய்தாயா என்று கேட்டார். அந்த வாலிபன் சொன்னார், நான் எதுவும் செய்யவில்லை, தண்ணீரை மாத்திரம் எடுத்து ஊற்றினேன் என்று சொன்னார். இந்த முதியவர் சொன்னார், இதே போலதான் வேத வசனங்கள். நாம் அறிந்தோ அறியாமலோ வேத வசனங்களை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த தண்ணீரானது நீ அந்த கூடையை சுத்தம் செய்யவில்லை என்றாலோ அந்த தண்ணீர் அதன் மீது பட்டவுடன் அதில் இருந்த அழுக்குகள் எல்லாம் வெளியேறி இப்பொழுது கூடையானது சுத்தமாக மாறினது போல
இந்த வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க, இந்த வேத வசனங்களை தியானிக்க தியானிக்க, இந்த வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்ய என்னிடம் இருக்கின்ற பாவங்கள், என்னுடைய இருக்கின்ற துர்க்குணங்கள், என்னிடத்தில் இருக்கின்ற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அகற்றி போய் நான் பரிசுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்றார். அதுதான் ஆண்டவர் சொல்கின்றார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கை இந்த பரிசுத்தம் வேண்டும் என்றால் இந்த வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். நாம் இந்த வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்களாக நாம் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த வேத வசனங்கள் தான் கர்த்தர் எத்தகைய தன்மையுள்ளவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேத வசனம் தான் உள்ளான மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சியடைய உதவி செய்கிறது. இந்த வேத வசனங்கள் தான் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ நமக்கு உதவி செய்கிறது என்றால் முறையல்ல. அது உணர்ந்தவர்களாக கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்றால் கர்த்தர் தந்த அந்த பரிசுத்த வேதாகத்தை அனுதினமும் வாசிப்போம், அனுதினமும் தியானிப்போம், அனுதினமும் ஆராய்ச்சி செய்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். நம்முடைய உள்ளான மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சி அடைந்தவனாக, ஆண்டவருக்கு பரிசுத்தம் அடைந்தவர்களாக, பூரண புருஷராக வாழ்க்கையான கிருபை தருவார். அப்படிப்பட்ட கிருபை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதிக்காக நாம் ஞாபகம் எடுத்து நிற்போம். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் இந்த வண்ணமாக ஆராதனை கீதங்கள் 123, இறைச்சாண்டி கீதம் 423, கிறிஸ்தவ கீர்த்தனை 128. ஆராதனை கீதங்கள் 123, இறைச்சாண்டி கீதம் 423, கிறிஸ்தவ கீர்த்தனை 128. விசுவாசியின் காதில் பட இயேசுவின் ஜனம். Oh
பிதாவே, உடைய கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அஞ்ஞானக்குமான ரத்தத்தினாலே எங்களை கொண்டு பண்ணினேன். நாங்கள் அபாத்தகராயினும் அவர் மூலமாக உம்முடைய வருகின்றோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் சோஸ்திர காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்க முடியாத தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவெல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையாக இருக்கிறது. உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ வானங்களையும் பூமியையும் அவைகளை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உம்முடைய சாயலாக உண்டாக்கினேன். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீ அவனை மீட்டுக் கொண்டேன். தேவரே மனிதர்கள் ஊக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தகித்துக் கொள்ளவும் சிலுவையில் மகைத்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தகளினே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை நாமே ஏகபடியாக ஒப்புக் கொடுத்து
சகலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூகணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பகிர்வாகத்தை செலுத்தமல்லாமல் தமது அருமையான மகனத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வகனமும் நாங்கள் அதை அனுசரித்து வகுப்படே தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டளையிட்டார்களாவே அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுபடுவதை செய்யுங்கள் என்றார். அப்படி போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகம் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுபடுவதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். உம்முடைய குமாரனாய் எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மகனத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பகமைதலையும் நினைவுகூர்ந்து உமது அடிகளாக நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வங்கடவும் அவரை நினைவுகூர்ந்து இதை செய்கின்றோம். அவர்கள் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூகண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றிருக்கும் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையில் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் வறுமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவர்களோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சகல வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அகலப்பட்ட தைரியத்தோடு பாடலாக பாடுவோமாக.
நம்முடைய அவாத்திர தன்மையை உணர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய சரீரத்தையும் தத்துவத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். தாழ்மை பிரவேச ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி செய்கின்றோம். உங்களுடைய மேய்ச்சிகள் துணிக்கைகளை போக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர்கள, ஆனால் தேவனை எப்பொழுதும் இறக்கும் செயலற்றனுடைய மகன் ஆண்டவராக இருக்கிறேன். ஆரியாளுக்கு வேலகத்தாவே அருமையானதுமான இயேசு கிறிஸ்துவின் விளைவதியான சரீரத்தாலும் தத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவர்களுக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்று வருவார். அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை காண எங்களுக்கு கிருபை செய்தவர்களும். ஆமென். Amen.
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமாகி சாக்க வந்த விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு சொஸ்தம் செலுத்துமாக சோச ஜபத்தை நாம் யாவும் இணைந்து எடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளை பரமபிதாவே உடைய நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விளைவதை ஆத்திர சரீர ரத்தமாக ஞானாக நாங்கள் போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனங்களுக்கு வாக்கு கொண்டிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக சோஸ்திருக்கின்றோம். சகையும் ஆத்மா எங்களை பரிசுத்தமும் ஜீவனுடையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நான் செய்த ஆத்மீக ஆராதனை. நான் இந்த பிரபஞ்சத்துக்கு உதவி சிந்தனையாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் என்று பகத்தகையத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக நாளை மகதுபமாக எங்களுக்காக புகியும். கடைசி நாங்களுடைய பரிசுத்தமான நன்மைகளோடும் இந்த நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படுத்த நடக்கைகளுக்கு செய்யும். உம்மோடும் பரிசு ஆவியோடும் ஒரே தேவனாய் சதா காலம் ஜீவித்தக சாய்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்களை வேண்டிக் கொள்கிறோம். கிருபையாக எங்கள் தந்திருக்கு எங்கள் மனமகிழ்ச்சியான நாளின் மதியான வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் நீ எங்களோடு கூட இருக்கிற தேவனாக, எங்களோடு கூட பயணிக்கிற தேவனாக இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி நிலையத்தோடு நீ பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி மேன்மைப்படுத்தவும், உடைய வேதத்தில் இருக்கின்ற மகத்துவங்களை குறித்து சிந்திக்கவும், தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறெடுக்கவும், உம்முடைய பரிசுத்த பந்திகளை பங்கு பெறவும் நீ அவர்களிடம் பாக்கியத்தை எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதாக துதிக்கின்ற ஒன்றை சொஸ்திக்கிறோம். அப்பா, இந்த ஆகதலை கடந்து கொண்டு சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரை ஒவ்வொரு நபர்களையும் கண்ணோக்கி பார்த்தியாக அவர்களை பேராக குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன கர்த்தர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜெபங்களிலே உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கின்றார்களோ கர்த்தர் அந்த காரியங்களை வாக்கிய செய்தர்கள் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பலனையும் கர்த்ததாமே கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்திலே சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். கல்வாரி சிலுவையிலே நீ உடைய பிள்ளைகளுக்காக சிந்தனை விளையாட பெற்ற ரத்தத்தினாலே உடைய பிள்ளைகளை நீ கழுவி பரிசுத்தப்படுத்தி சுகப்படுத்தியர்கள் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தீங்கும் இது பிள்ளைகள் துக்கப்படுத்தாதபடிக்கு உடைய ரத்த கோட்டைகளை நீ மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா,
வெளியிடங்களில் தங்கியிருக்க எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்கள் தங்கியிருக்கிற இடங்களை, அவர்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களை, அவர்கள் கல்வி கற்றுக்கொள்கின்ற இடங்களே உடைய தேவ பிரசனம் அந்த பிள்ளைகளை ஆளுகை செய்தல் வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடினப்பட்டு உழைக்கின்ற உழைப்பின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையின் வரங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிரயாணப்படுகிற மக்களை கண்ணோக்கி பாரும். போக்கிலும் பகத்திலும் உடைய பாதுகாக்கிற தேவ பிரசனம் அந்த பிள்ளைகளை ஆளுகை செய்தல் வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டாங்களோ அந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை நாங்கள் உண்மையை விசுவாசிப்பதற்கும் ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்வதற்கும் உடைய சத்திய வேதாந்தத்தை ஆண்டவர் நாங்கள் அனுதினமும் வாசிக்கவும் அதை தியானிக்கவும் அதை ஆராய்ச்சி செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நாங்கள் கண்டு கழிக்கவும் அதை கை கொண்டு வாழவும் கர்த்ததாமே எங்களுக்கு அனுகிரகம் செய்தல் வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை அரசாங்க பொது தேர்வு எழுதி தேர்வுமுடிகளை பெற்றிருக்கின்ற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பெற்றுக்கொண்ட நல்ல மதிப்பெண்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரை உயர்கல்வி கற்றுக்கொள்வதற்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை வழிநடத்தலையும் கர்த்ததாமே பரலோகத்திலிருந்து தந்து உடைய பிள்ளைகளை தகப்படுத்தி வழிநடத்தி செல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை இந்த வெள்ளும் ஆண்டவரை தன்னுடைய குடும்பத்தினுடைய வியாபார காரியங்களுக்காக டிசம்பரில் ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் அறிந்திருக்கின்றேன். அண்ட் யாரும் சொல்லி ஜெபத்தை கேட்டு எல்லைகளை வகைப்படுத்தின ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய ஜெபங்களை நீ அங்கீகரித்து உடைய எல்லைகளை நீ வகைப்படுத்தியவர்கள் வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகின்ற எல்லா விதமான ஜெபங்களுக்கும் உடைய கண்களும் உடைய செவிகளும் உடைய இதயமும் எப்பொழுதும் திறந்திருக்கிற தெய்வம்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரை எங்களுக்கு மூலமாக உடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை அடுத்த மாதத்தில் நாங்கள் ஆசைக்கும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக மற்றும் வசன பண்டிகைக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்தி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கியிருந்து எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகின்றோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனை உடைக்குமாக நாங்கள் நம்முடைய நாத இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காத்து கடவுளே பிதா குமாரன் பரிசுத்தாவியான சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுளே. நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 756, இருநூற்றாண்டு கீதம் 542, பாமாலை 360. ஆராதனை கீதங்கள் 756, இருநூற்றாண்டு கீதம் 542, பாமாலை 360. என் கர்த்தாவே உம்மில் நான் என் முழு நெஞ்சத்தாலே Oh
பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறவும் நீங்க அப்படிய பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆவணத்தை காணப்பட்ட குற்றங்களுக்கு தயவாக மன்னித்தவர்களும் இப்பொழுதும் எங்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் புகப்பட்டு செல்கின்றோம். உடைய மாகாத தேவ பிரசன்னம், உடைய தேவ சமாதானம், உடைய தெய்வீக சந்தோஷம் எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய இல்லத்தையும் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். தேவ சமாதானத்தோட போக கடவுளோம்.